நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தோழர் சொல்கிறார், 1000 புத்தகங்கள் பெரியார் புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, இப்போது நேரமில்லை, உங்களுடைய எண்ணை தாருங்கள் என்று கேட்கிறார். 1000 புத்தகங்கள் பெரியாருடைய புத்தகத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரியாரினுடைய சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தானே 1000 புத்தகம் வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். விமர்சனம் வைப்பதற்கு 2 புத்தகங்கள் போதும், 10 புத்தகங்கள் போதும். 1000 புத்தகங்களை வைத்திருக்கிறேன் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர் ஒருவர் தருகிறார். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே பெரியார் இருக்கிறார், பெரியாரினுடைய சிந்தனைகள் இருக்கிறது என்றுதானே பொருள். இத்தனை நாட்களாக காட்டு கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறாரே சீமான், யாராவது ஒருவர் சீமானுடைய பேச்சை கேட்டு ஆம் பெரியார் செய்தது தவறுதான் என்று இந்த வலதுசாரிகளுக்கு பக்கம் நிற்கிற ஆட்காட்டிகளை தவிர வேறு யாராவது பேசி இருக்கிறார்களா? பொதுவானவர்கள் பார்வை எங்காவது வெளிப்பட்டிருக்கிறதா? பெரியார் குறித்த கேள்வியை யாராவது எழுப்புகிறார்களா? பெரியாரினுடைய நிலைப்பாட்டை யாராவது சந்தேகம் கொள்கிறார்களா? ஒருவர் கூட தமிழ் மண்ணில் கேட்கவில்லையே. காரணம் என்ன? பெரியார் என்கிற தலைவர் வெளிப்படைத்தன்மையோடு இருந்தார். எந்த ஒளிவு மறைவும் பெரியாரிடத்திலே இருந்ததே கிடையாது. பெரியார் எதையாவது மறைத்து பேசி இருக்கிறாரா? முன்னுக்கு பின் முரணாக பேசி இருக்கிறாரா? பேசிய செய்தியை இல்லை என்று சொல்லி இருக்கிறாரா? எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு அவருக்கு இருந்ததே கிடையாது. பெரியாரை பொறுத்தவரை அவருடைய கொள்கைகளும் சரி, கோட்பாடுகளும் சரி, தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வெளிப்படையாக வைக்கப்பட்ட ஒன்று. வெளிப்படையாக வைக்கப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் பின்னாளில் வந்து திரித்து பேசினால் அதை மக்கள் ஏற்பார்களா என்ன? இத்தனை ஆண்டு காலமான தமிழர் வாழ்வில் பெரியார் என்கிற தலைவர் நிலை பெற்று விட்டார். அவரை அழிக்கவும் முடியாது, அவரை புறந்தள்ளவும் முடியாது. அப்படி புறந்தள்ள நினைப்பவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சீமான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டார். இன்றைக்கு ராஜீவ்காந்தி அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை காட்டினாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதற்கு முன்பு நாக்பூரிலிருந்து தந்ததற்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து வேலை செய்து கொண்டிருந்தார் சீமான். இப்போது நாக்பூரில் இருந்து கொடுக்கிற வேலையை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சீமானுடைய சமீபத்திய நகர்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. சீமான் 100 விழுக்காடு அம்பலப்பட்டு போயிருக்கிறார். சீமானுக்கான அரசியல் முடிவு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.